Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஈஸியா அப்படி வீட்லயே ஃப்ரூட் ஜெல்லி கேக் செய்யறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம். sugar half cup, water 2 cups, gelatin 4 tablespoons. gelatin பதிலா நீங்க வந்து agar-agar 4 tablespoons யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா china grass 4 strips ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் fruits உங்களுக்கு தேவையான இந்த fruits வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 tablespoon gelatin கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes இதை வந்து தனியாக சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 to 10 minutes தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. அது வந்து லைட்டாக சோக் ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரி, ப்ளம்ஸ், பொமிக்ரனட், ஆரஞ்ச், மேங்கோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், பனானா கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஜெல்லி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 cups வாட்டரில் 1/2 cup சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜெலட்டின் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஜெலட்டின் வந்துட்டு கண்டிப்பாக 4 tablespoons போடணும். கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி வராது. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தப்ப கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக 4 tablespoon ஜெலட்டின் போடுங்க. அகரகர் பவுடராக இருந்தாலும் 4 tablespoon போடுங்க. சைனா கிராஸாக இருந்தாலும் ஒரு 4 strips மேலே போடுங்க. இப்போ இந்த ஜெலட்டின் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா நுர வந்து நல்லா பொங்கி வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர், ஆயிலெலாம் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அவசியம் கிடையாது பட்டர் பேப்பர் போடணும், ஆயில் க்ரீஸ் பண்ணணுன்னு. நான் வந்து ஒரு சேஃப்டி மெஷராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட நம்ம ஜெல்லி மிக்சரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அடுக்கிடலாம். நான் வந்து சும்மா அப்படியே ஃப்ரூட்ஸை வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதே மாதிரி கொஞ்சமாக ஜெல்லி மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரூட்ஸை வந்து லைனாக அப்படியே அடுக்கிக்கோங்க. எந்த ஷேப் வேணுமோ இல்லை எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஃப்ரூட்ஸையும் மிச்சம் இருக்க ஜெல்லி மிக்சரையும் ஆட் பண்ணி ஒரு 4 to 6 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம இந்த கீழே இருக்க லேயர் வந்து நல்லா செட் ஆயிரும் அண்ட் டிசைன் கரெக்டாக வரும். நான் வந்து சும்மா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து கரெக்டான அந்த டிசைன்லாம் வரல. இப்போ வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜெல்லி மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரிமைனிங் ஜெல்லி மிக்சர் இருக்குது. அதை வந்து நான் வேறு பவுலில் ஊற்றிட்டு ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இப்போ வந்து இதை 4 to 6 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்துட்டேன். நைட் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்துகிட்டு காலையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சைடை வந்து இது மாதிரி ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டுக்கலாம். இப்படி எடுக்கிறதால கொஞ்சம் அந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து அதை திருப்பி போட்டு டேப் பண்ணி டிமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். நீங்கள் வந்து பட்டர் பேப்பர்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரூட் ஜெல்லி கேக் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அசம்பிள் பண்ணி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறதையும் போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லா டிசைனாக வந்திருக்கும். நான் அது மாதிரி போடல. ஸோ வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகிற மாதிரியே வந்துட்டு செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உள்ள நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் செட் ஆகிருக்கு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த சம்மருக்கு நல்லா சில்லான லைட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.